ஐயா ஐயா, சம்பிரதாயப்படி தண்ணி எடுத்துக்கிட்டு சன்னதி வரலும் வந்தாச்சு. அது அபிஷேகம் பண்ணிட்டா ஆத்தா உச்சி குளிர்ந்து போயிருயா. ஆமாங்க, அது அரையும் குறையுமா நெருக்கி விட்டா ஊருக்கு நல்லது இல்லைங்க. ஊருக்கு நல்லது இல்லைன்னா எங்களுக்கு என்னடா? எங்க காலம் எப்பவுமே நல்லா இருக்கும். ஏய், 14 வருஷத்துக்கு முன்னால இதே சூளக்கல் ஊருணியில தண்ணி எடுக்க வந்த மலையாண்டியோட காலை இவரு வெட்டினாரு. இந்த ஆத்தா ஒரு காலை எடுத்துட்டாடா. வாங்கடா போலம்பாம. அன்னைக்கு கூட அபிஷேகம் நின்னு போயிடுச்சு. ஆத்தா இவர் தலையை எடுத்துட்டாளா என்ன? இந்த பட்னி கூட்டத்துக்கிட்ட என்ன பேச்சு? அபிஷேகம் நடக்க கூடாது. தங்கையா, முன் வச்ச கால பின் வைக்காத, எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு வா. அப்பத்தாண்டா என் பிள்ளை நீ. இதுக்கு மேலே நீ உள்ள போன போடா. தங்கியா வாயா, வந்துறியா? கொடையா ஓடியா ஓயா ஓயா. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சம்மா? அம்மா ஒண்ணுலனே. அம்மா, என் பிள்ளை வந்துருச்சா? தங்கையா, என்ன? சாமி தங்கையா, போலீஸ்காரங்க வந்தா உன்னை அடிச்சே கொன்னுடுவாங்க தம்பி. எங்கேயாவது ஓடிடியா? என்னம்மா நீ? கொலை நடந்துச்சு, அதுக்காக என்ன கோவத்தாம ஓட சொல்றியா? சட்டத்தை ஏமாத்த தயாரா இல்ல, போலீஸ் வரட்டும் பாத்துக்கலாம். விழுந்த கொலைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட மனப்பூர்வமா ஏத்துக்கலாம். இது பணக்காரங்க சமாச்சாரம். நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாங்கப்பா. அத பார்த்தா இந்த பெத்த வயிறு தாங்காதுப்பா. நீ தலைமறைவா இருந்தா உயிரோட இருக்கேன்னாவது நிம்மதியா இருப்ப. நீ போயிருப்பா, போயிரு. இந்த பாரு தம்பி, அம்மா சொல்றத கேளு, நீ போயிடு, மத்தது நாங்க பாத்துக்கிறோம். பாரு அங்கயா. நீங்க என்ன? நம்ம எதிரி தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, அவன் இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது. அட நீ ஒண்ணு, அவன் போலீஸுக்கே கடுக்கா கொடுத்துட்டா தப்பிக்க முடியாதுங்கிறிய. கழுத கட்டா குட்டிச்சோர்னு சொல்லுவாங்க. அவன் எங்கேயாச்சும் பக்கத்துல காட்டுலதான் இருப்பான். யார தட்டினா அவனுக்கு வீங்குமோ அங்க தட்டுவோம். அம்மா, தங்கையான இருக்கிற இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிருச்சுமா. என்னையா சொல்ற? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. அண்ணன் நாங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கோம். அண்ணன் உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காருமா. யார்கிட்டயும் சொல்லாம நீங்க மட்டும் என் கூட வாங்க. என் மகன் எங்கயா இருக்கிறா? என் மகன் எங்கடா? எங்க வச்சிருக்கீங்க? பொறுமா, உன் பிள்ளைய வர வைக்க முதல்ல நீ மேலோகத்துக்கு போய் காத்திருக்க வேணாம். அதுக்குத்தான் இன்னைக்கு உனக்கு வழி அனுப்புடா. ஏய் வாத்திய கோஷ்டி, கச்சேரி ஆரம்பிங்கடா. டேய், என்கிட்ட நெருங்காதீங்க, நெருங்காதீங்கடா. என் மேல கை வச்சது என் பிள்ளைக்கு தெரிஞ்சது, உங்க எல்லாரையும் வெட்டி கொண்டு விடுவான். போடி. தங்கையா
அத்தைக்கு என்னாச்சு சின்னம்மா? எந்த பாவிங்களோ ஈ இறக்கலாம கரெக்ட் காட்டு பக்கம் அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. எந்த படுபாவி உங்களை போய் அடிச்சு போட்டது? பெரியபட்டி பண்ண ரங்கத்துறையும் நம்ம ஊரு ராசரத்ன மகன் சின்ன ராசும் பாவிங்க. அவங்களுக்கு நல்ல சாவே வராது. அழாத மங்கம்மா, என் கண்ணு இருக்கும் போதே தங்கையாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலம்மா. மனவரையில உங்க கல்யாணம் நடக்கலைனாலும் என் மனசுக்குள்ள உங்க கல்யாணம் நடந்து போச்சுமா. போறதுதான் போறேன், என் பிள்ளைய பார்க்காம போறேன்னு எனக்கு கவலையா இருக்குமா. அவன் வந்து கொல்லி வச்சா தாமா என் கட்ட வேகும். உங்களுக்கு ஒண்ணு ஆகாத. என் மனசுல மட்டும் நீ மருமகளா இருந்தா போதுமா. நீதான் என் மருமகன்னு இவங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். வீட்டுக்குள்ள போய் சாமி படத்துக்கு முன்னால குங்குமம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வாமா. போமா. நல்லா இருக்கணும், என் மகனும் பாத்துக்கம்மா. அம்மா! ஐயா! அழாத தங்கையா, நீ அழக்கூடாது. ஐயா, எங்க அம்மாவுக்கு அந்த நாய்களை பழி வாங்காம விட மாட்டேன். நான் வரேன் தங்கையா. அதுக்கு இது நேரம் இல்லப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்க ஆத்திரங்களுக்கு புரியுதுட. அந்த குள்ளநெறி வலையில இது சிக்க கூடாதுட. அடே, உங்களுக்கு பிடிக்கிறதா அவருக்கு பட்டு சதிரே இது. அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் மறைஞ்சு வாழணும்? எந்த நிமிஷமும் தாரி அறுபடுமோன்னு பதறிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்காக ஊர்நீல தண்ணி எடுக்க போய் கார் இழந்தேனே இந்த மலையாண்டிக்காக. 14 வருஷமா அந்த ரங்கத்துறைய பழி வாங்கணும்னு இந்த காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிறேனே என் லட்சியம் நிறைவேறதுக்காக. நீ தலைமறைவா தாப்பா இருக்கணும். ஐயா, நான் ஒத்த புள்ள. பெத்த தாய்க்கு கொள்ளி வைக்க கூட போகாம எப்படி இருக்க முடியும்? கொள்ளி வைக்கணும், அவ்வளவுதானே. என்னையா வருவான்னு சொன்னீங்க, ஆளையே காணோம். இன்ஸ்பெக்டர் சார், தங்கையா அம்மா மேல ரொம்ப பாசமுள்ள பையன், நிச்சயமா வருவான். பாக்குறவங்கள பாத்துங்க, மொத்த போட போறோம். புள்ள கண்ணுக்கு கண்ணா வளர்த்தா இன்னைக்கு கொள்ளி போட கூட புள்ள இல்லையா? இல்லையா இல்லையா?
இன்ஸ்பெக்டர், அதோ தங்கையா. நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான்னு நினைச்சிருந்தோம். இன்னும் அவன் சாகல. அவன் உயிரோட இருந்தா நாமெல்லாம் யமலோகத்துக்கு போக வேண்டியதுதான். அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். அப்ப கண்ணி வெடி வச்சிட வேண்டியதுதான். இதுல எல்லாம் சிக்க மாட்டான்யா. அவன் சிக்கலனா என்ன, போலீஸ் சிக்குவாங்கல்ல. என்னையா சொல்ற? கும்பக்கார போற வழியில கண்ணி வெடியை வச்சுட்டு தங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம். அவனை தேடி போலீஸ் அங்க போவாங்க. அந்த கண்ணி வெடியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? போலீஸோட சாவுக்கு தங்கையா தான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம். ஆத்திரமடைஞ்ச போலீஸ்காரங்க தங்கையாவை சுட உத்தரவு போடுவாங்க. நம்ம எதிரியை நாம கொல்ல வேணாம், சட்டமே கொன்னுடும். சென்றாசு, உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதாயா புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணி வெடியை இப்பவே வச்சிருவோம். என்ன சொல்ற நீ? கண்ணி வெடி வச்சிருக்காங்க? ஆமாண்ணே. தங்கையா நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி, அரசாங்கத்துக்கு இல்ல. நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது. உடனே போய் அவங்களை காப்பாத்து. வெடி வச்சிருக்கா, திரும்பி போங்க. அதோ தங்கியா. What the hell? இவ்வளவு நடக்கிற வரைக்கும் அவனை ஏன் விட்டு வச்சுங்க? சார், அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றோம். அவன் இருக்கிற ஏரியா பக்கமே நெருங்க முடியல. இருந்த இடத்துல இருந்து எதிரே தாக்குற அளவுக்கு வெப்பன்ஸ் வச்சிருக்கான் சார். ஒரு கிரிமினல் அடுக்கடுக்கா குற்றங்களை செய்ய நாம அனுமதிக்க கூடாது. இனிமே அவன் மேல இறக்கம் காட்ட வேணாம். கண்ட இடத்துல சுடுங்க. கலெக்டர் பர்மிஷன் வாங்காச்சு. ஷூட் ஹிம் அட் சைட் ஐ சே. இதனால நம்ம ஊரை சேர்ந்த ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊரை சேர்ந்த தங்கையா பண்ணையா ராசரத்னா ஐயாவை கொன்னதும் இல்லாம அவங்கள பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஒடி வச்சு கொன்னு விட்டாங்க. அதனால கொலகார தங்கையாவை பார்த்த இடத்துல சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க. சாமியோ, அவர் கொலை செய்யல, அவர் குற்றவாளி இல்ல. சுடுறவங்களை என்ன சுட சொல்லுங்க, அவர் விட்டு சொல்லுங்க, அவர் விட்டு ஆத்தா காரியத்தை தலையில சுமந்ததுனால தானே அந்த தம்பிக்கு இந்த நிலைமை. அந்த ஆத்தாளே காப்பாத்து.
அக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி பரியும் பாவமும் உன் தலைமையில விழுந்துடுச்சேப்பா. ஐயா, தெய்வ காரியத்து தலையில சுமந்ததாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அந்த தெய்வத்துக்காக எந்த பாரதிய சுமக்க நான் தயாரா இருக்கேன். வரது வரட்டும். விதிப்படி நடந்திருந்தா விட்டுடலாம். ஆனா நடக்கிறது எல்லாமே சதி. இப்ப அரசாங்கமே உங்க தலைக்கு விலை வச்சிருச்சு. உங்களை எப்படி அழிச்சிடணும்னு சின்ன பட்டியானு பெரிய பட்டியானோ துடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுரை வாங்குவானுங்க? அவனுங்களை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரம் வந்தாச்சு தங்கையா. உன் லட்சியப்படி சின்ன ராசுவை நீ பாத்துக்கோ. அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கொல்ல சந்திரபத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடு. அவனுக்காகத்தான் 14 வருஷமா இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கிறேன். என் காலை வெட்டி என் ஆத்தால கும்பிட முடியாம பண்ண அவனை என் கையாலேயே நான் கொல்லடா. பாம்பு நீங்க அடிச்சேன்னா நான் அடிச்சேன்னா நாளைக்கு அந்த பையன் ரங்கத்துறையோட பிறந்த நாள்.